ஆளுநர் பேசும்போது பலமுறை மைக் அணைக்கப்பட்டது அப்படிங்கிற தொடக்க புள்ளியில் ஆரம்பிச்சு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதுங்கிற 13 புள்ளிகளோட தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஏன் நேரலை செய்யல அப்படிங்கிற கேள்வியும் நாகராஜ் எழுப்புறாரு. இது ஒரு திட்டமிடப்பட்ட தகராறு. அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட ஆளுநர் அவர்களை வைத்து தமிழ்தாயை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஒன்றிய பாஜக அரசின் இலக்கை ஆர்.என். ரவி இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார். முடிச்சிடறேன். நீங்க முழுசா படிங்க சார். நீங்க முழுசா படிச்சுட்டு பேசலாம். நாகராஜ் சார், யூ வெயிட். You please wait. You please wait. You please wait. பேசலாம். 13வது பாயிண்ட், நேஷனல் அந்தம் is yet என்ன சொல்லிருக்கு, is yet insulted அப்படின்னு சொல்றாங்க. எங்க எதனால சொல்றாங்க? தேசிய கீதம் எப்படி அவமதிக்கப்பட்டது? முதல்ல பாடணும், பாடப்படல, தமிழ்தாயை பாடிட்டீங்க. நீங்க தமிழ்தாயை பாடி தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். இன்சல்டட் என்றால் அதற்கு பெயர் அவமானப்படுத்துவது. எப்படி அவமானப்படுத்தி இருக்கிறது? தேசிய கீதம் தப்பாக பாடப்பட்டதா? அதில் இருக்கிற வரிகள் எதையாவது எடுத்து விட்டு பாடப்பட்டதா? இல்லை. அப்படியானால் தமிழ்தாயை அவமானப்படுத்த வேண்டும் என்று வந்த ஆளுநர் தன்னுடைய தேசிய கீதம் அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லிவிட்டு போய்விட்டார். தமிழ்தாயை அவமானப்படுத்திய ஆளுநரை தமிழ்நாடு அரசு முடிந்த வரைக்கும் கண்ணியமாக அனுப்பி வைத்திருக்கிறது. அதுதான் இருக்கு. மரபு முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம். ஏற்கனவே இதற்கு முன்னாடி கூட்டத்தொடர் தொடங்கும் போதும் அவர் தேசிய கீதம் இசைக்கப்படணுங்கிற கோரிக்கையை வச்சாரு. இன்னைக்கும் அதே கோரிக்கையை தான் வச்சாரு. மாறா அது தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தது அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இதை சொல்றதுக்கு ஆளுநர் ரவி யாரு? எங்க சட்டமன்றத்தினுடைய மரபை கேள்வி கேட்பதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி யார்? நயினார் நாகேந்திரன் கேட்டாரா? எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா? அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கேட்டார்களா? அல்லது செல்வ பெருந்தகை கேட்டாரா? யாராவது ஒரு மக்கள் பிரதிநிதி 234 பேர்ல ஒருத்தர் கேட்டாரா? யாரோ ஒருவர் வருவார் போவார். இவர் கவர்னர், காலாவதியான கவர்னர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய மரபை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இன்னும் ஆளுநர் போது அது எப்படி காலாவதியான பதவி? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அவருக்கு ரீஇன்ஸ்டேட் கொடுத்திருக்கா? அவருடைய அதிகாரம் முடிஞ்சு போச்சா இல்லையா? காலம் முடிந்து போனால் காலாவதி ஆயிற்று, அதானே அர்த்தம்? இல்ல, காலம் முடிஞ்சு போன பிறகும் நாம தானே ஆளுநர் உரையை வாசிக்கணும், அவரை நாம தானே அழைச்சோம் சட்டமன்றத்தில். நீங்க சொன்ன மாதிரி உரிய கண்ணியத்தோடு நடத்தி அனுப்பப்பட்டாருங்கிற வரைக்கும் அவர் தானே கண்ணியமா தான் பேசுறேன். காலாவதியான ஆளுநர் பதவின்னு தான் பேசுறேன். நாம் ஆர்.என். ரவின்னு சொல்ல